விசேஷமெல்லாம் முடிஞ்சு நானும் என் தங்கச்சி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேங்க. அங்கிட்டிருந்து ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அவங்க புருஷன் வந்து அவங்க பொண்டாட்டியை கெஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாரு. ஏம்மா ஏறுமா தெரியாமல் சொல்லிட்டு ஏறுமானாரு. அதுக்கு அந்த அம்மா போயா உன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போயா எனக்கு வர தெரியும் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருந்தாங்க. அவரும் பைக்கை மறிச்சு போய் நிப்பாட்டி தெரியாமல் சொல்லிட்டேன் தாயே மன்னிச்சுக்க ஏறுமா அப்படின்னு கெஞ்சினாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லுது, இனி இதே மாதிரி தான் என்னைய கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே நீ, அப்படின்னா தான் நான் உங்ககிட்ட வாழ்வேன், இல்லைன்னா வாழவே மாட்டேன், கனவுல கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறிடுச்சு. நானும் என் தங்கச்சியும் பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு கணவனும் மனைவியை வந்து ஒருத்தவங்க அடிமைப்படுத்தியே நம்ம வாழ்கிறது வந்து மிரட்டி வாழ்கிறது வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லைங்க. என் அனுபவத்துக்கு நான் சொல்கிறேன். 2 பேருமே ஈக்குவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறதாங்க உண்மையான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள எப்போவுமே நம்ம வந்து பிளாக்மெயில் பண்ணி நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறது வந்து அது வந்து ஒரு நரகமான ஒரு வாழ்க்கைங்க ஒரு ஆம்பளைக்கு. அது உண்மைன்னு பட்டா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க.